தக்காளின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இதுதாங்க உண்மையான தக்காளி. இந்த தக்காளி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து இதை வந்து எப்படி சாப்பிட முடியாது இல்லையா, அதனால தான் வந்து இப்போ மாடர்ன் பண்ணி இந்த தக்காளி இவ்வளோ ஜூஸியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக தக்காளி வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த செடி எங்கேயோ வேலையோரத்தில் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாங்க, இது என்ன செடி தெரியுமா? கேபேஜ், முட்டைக்கோஸ் செடி தாங்க இது. இந்த லீவ்ஸை வச்சு தான் வந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது. இப்போ வந்து இந்த மாதிரி கேபேஜ் வந்து மாற்றி புதுசாக கண்டுபிடிச்சி வந்து அந்த லீவ்ஸ் வந்து நிறைய இருக்கிறங்காட்டி நமக்கு வந்து சாப்பாடும் நிறைய ஆகும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இது வாட்டர்மெலன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வாட்டர்மெலன் கிட்டத்தட்ட 17th centuryல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது. பார்க்கவே ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, இதில் வந்து ஃப்ளஷ் எல்லாம் அவ்வளோ இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டுமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கிற வாட்டர்மெலன். இது வந்து செம்ம கலர்ஃபுல்லாக ஃப்ளஷியாக செம்ம டேஸ்டியாக இருக்குல்ல, இதுதான் ஹைப்ரிட் பண்ண வாட்டர்மெலன். அடுத்தது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வாழைப்பழம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நிஜமாலுமே வாழைப்பழங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது பார்க்கவே பயங்கர பெருசாக குண்டா, அப்புறம் விதையெல்லாமே வந்து ரொம்ப